ஐயனார் துணை 30ஆம் தேதிக்கான ப்ரமோ. சேரன் வீட்டு வாசப்படியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பாண்டி உள்ளே போய் தண்ணி கொண்டாந்து அண்ணனுக்கு குடிக்க கொடுக்குறாரு. சோழன் பாண்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குது. நிலா கஸ்டமர் முன்னாடி நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதே சமயத்தில் தனியாக இருக்கக்குள்ள கூட என் கூட ரொம்ப சகஜமாக இருக்காங்க, அதே மாதிரி பழகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணன் பக்கத்தில் இருக்கா குடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணன் பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. உடனே சேரன் எதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அப்புறம் அங்கேருந்து தள்ளி போயிட்டு திரும்ப கூப்பிட்றாரு பாண்டி சோழனும் அந்த கால்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. இந்த மாதிரி சந்தாவை அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஊர்லேருந்து ஒரு 5-6 பேர்த்துக்கு பக்கமாக வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அனீஸு கால் பண்ணி அண்ணங்கிட்ட சொன்னோன்னே நானும் அண்ணனும் அவங்க வீட்டுக்கு போனோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அனீஸ் சொன்னதுனால அவங்க 2 பேர்த்த எங்கேயாச்சும் போய் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்க சொல்லி அனுப்பிட்டோம். இங்கே போயிட்டு இருக்கக்குள்ள அந்த சொந்தக்காரங்க ஆட்டோவில் விசாரிச்சுட்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்த வானதி பல்லவனை கூட்டிக்கிட்டு 2 வீலரில் சந்தா வீட்டுக்கு வரக்குள்ள வழியில் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க தேடிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு உடனே சந்தாவை அவங்க கூட வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ சந்தா அண்ணி அங்கே வானதி வீட்டில் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படியா, இத்தனை நடந்து போச்சா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேண்டாம், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா வானதி வீட்டில் இருக்காங்க சந்தா, வர வேண்டியதில்லை, நீ உன்னோட பயணத்தை முடிச்சுட்டே வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழன் போய் நிலா ரொம்ப கதவை தட்டி உள்ளுக்குள்ளே போயிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. சொன்னோன்னே நிலா ஐயோ இவ்வளோ நடந்து போச்சா, நம்ம உடனே போகலாமா புறப்பட்டு அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அதனால் நம்ம இப்போ வர வேண்டான்னு சொல்லி பாண்டி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே, வானதி இப்படி இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னு நிலா பாராட்டுறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, ஒரே ஒரு பிரச்சனை தான், நல்லவங்களாக இருந்தால் டூ மச் நல்லவங்களாக இருக்காங்க, ரொம்ப மோசமாக இருந்தாலும் டூ மச்சாக பாண்டியை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டு வானதியும் சந்தாவும் படுக்க போகக்குள்ள வானதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தா நீங்கள் எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணுமோ அப்படி படுத்துக்குங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி படுத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ சந்தாவுக்கு புரிய மாட்டேங்குது. வானதி சைகையில் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிறாங்க. வானதி நான் ஃபோன் பேசினா உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தா படுத்துக்கிறாங்க. வானதி இந்த பக்கம் படுத்துக்கிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டிக்கு கால் பண்ணிவிட்டு மாதிரி பேசிகிட்டு இருந்துட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, ஐயோ பக்கத்தில் அண்ணி இருக்காங்க, வேண்டாம், ஃபோனில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஐ லவ் யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஐ லவ் யூ சொல்கிறது இவங்க பக்கத்தில் இருக்கிற சந்தா கேட்டுட்டு சிரிப்பு தாங்க முடியாமல் சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஐயோ நீங்கள் ஐ லவ் யூ சொன்னது சந்தாவுக்கு கேட்டுருச்சுன்னு சொல்லி வானதி சொன்னதும் பாண்டி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. வானதியும் வெட்கப்படுறாங்க. சந்தா நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் தூங்கி போயிடுறாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சோழனும் நிலாவும் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை உணர்ந்த சோழன் நிலா நீங்கள் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே நிலாவுக்கு ரொம்ப ஷை ஆயிடுது. உடனே தள்ளி போய் படுத்துக்கிறாங்க. நானே வாயால் கெட்டு போயிடுறேனே நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு சோழன். இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நன்றி.